ஆபகுக் 1:14 வாசித்தால் மனிதரை சமுத்திரத்தின் மீன்களுக்கு ஒப்பாக வேதம் பேசுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். மீன்களில் பிரதானமாக 2 வகைகள். ஒன்று செத்த மீன்கள், இது தான் இருக்கிற இடத்தை நாற்றமடைய செய்யும் என யாத்ராமம் 7:21 உரைக்கிறது. 2 உயிருள்ள மீன்கள். உயிருள்ள மீன்களும் கெட்ட மீன்கள், நல்ல மீன்கள் என 2 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளதை மத்தேயு 13:47 முதல் 48 வசனங்கள் உரைக்கின்றன. நாம் உயிருள்ள மீன்களாக, அதிலும் நல்ல மீன்களாக விளங்க வேண்டும் என தேவன் விரும்புகிறார். உயிருள்ள நல்ல மீன்கள் ஒன்று சஞ்சரிக்கும், இது தேவனுடன் உறவு, சங்கீதம் 8:8. 2 சுபாவ மாற்றம் அடைந்தவை, ரட்சிக்கப்பட்ட மீன்கள், யோவான் 21:11. 3 கீழ்ப்படிபவை, யோனா 1:17, 2:10. 4 மகிழ்வூட்டுகின்ற, திருப்திப்படுத்துகின்ற மீன்கள், மத்தேயு 14:17. 5 ஊழியத்திற்கு உதவியாக இருப்பவை, மத்தேயு 17:27. 6 அற்புதங்களை நிகழ்த்துபவை, லூக்கா 5:9. நாம் உயிருள்ள நல்ல மீன்களாக சபையில் காணப்படுகிறோமா?